அது ஒரு புனித வெள்ளிக்கிழமை. 3 நபர்கள் அல்லது 3 விதமான அந்த நபர்கள் வெளிப்பட்டார்கள். ஒன்று யூதா, ஒரு பாவி. 2வது சீஷர்கள், கோழைகள். 3வது பரபா, விழுந்து போன ஒருவன். யூதா இயேசுவின் சீஷர்களிலே ஒருவனாக அழைக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவோடு நடந்தான். அவர் ஊழியத்திலே அவன் பங்கெடுத்தான். இயேசு கிறிஸ்துவின் அன்பை பார்த்தான். அப்போஸ்தலர்களிலே ஒருவனாக அழைக்கப்பட்டான். அப்படிதான் அவன் அழைக்கப்பட்டான். ஆனால் தயவு செஞ்சு கவனிங்க, அன்றைய நாளிலே அவன் குணம் எல்லாமே வெளிப்பட்டது. என்னங்க அது? அவன் வெளியே மாத்திரம்தான் பக்திமான், வெளியரங்கமாய் ஆவிக்குரியவன், வெளியரங்கமாய் ஒரு சீஷன். ஆனால் யதார்த்தத்திலே அவன் ஒரு மோசம் செய்கிறவன். இந்நாளிலே இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய வாழ்க்கையில யூதா இருக்கிறீங்களா? இங்க சோதித்துக் கொண்டால் நலமாக இருக்கும். யூதா இஸ்காரியோத் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக, அப்போஸ்தலர்களிலே ஒருவனாக அழைக்கப்பட்ட போதுமே கூட அன்று அந்த வெள்ளிக்கிழமையிலே அவன் மோசம் செய்கிறவன் என்று வெளிப்பட்டது. இன்று நம் மத்தியிலே இருக்கிறீங்களா? வெளியரங்கமாய் பக்திமான்களாக, வெளியரங்கமாய் ஆவிக்குரியவர்களாக, கிறிஸ்டியன்ஸாக, கிறிஸ்தவர்களாக காணப்பட்டு உள்ளுக்குள்ள மோசம் பண்ணுகிறவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? இந்த வாரம் நீ அப்படிப்பட்டவனாக இருப்பாய் என்றால் கேளு. அன்று அந்த வெள்ளிக்கிழமையிலே மோசம் பண்றவனாக இருந்த யூதா சிதைந்து போய்விட்டான், நாசமாகிவிட்டான். ஆனால் இன்று அந்த யூதாவை பின்பற்றுவது கூடாது, அவனைப் போல் அழிந்து போவது கூடாது. அடுத்து சீஷர்கள், பெரும் கோழைகள். அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடே நடந்தார்கள். அவர் செய்த அற்புதத்தை அவர்கள் பார்த்தார்கள். அவரோட கூட அந்த ஊழியத்திலே அவர்கள் பங்கெடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று பெயரை பெற்றார்கள். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது மரிக்க வேண்டியதாக இருந்ததோ, கஷ்டம் வந்தபோது என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசுவை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். இயேசுவை தனியாளாக விட்டுவிட்டார்கள். நம் மத்தியில் யாராவது அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள், அவருடைய போதனைகளை கேட்கிறீர்கள், ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆனால் கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, வியாதி வேதனை வரும்போது இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு போகிறவர்களாக யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அன்று அந்த வெள்ளிக்கிழமையிலே சீஷர்கள் எப்பேற்பட்ட கோழைகளோ, சீஷர்கள் எப்படிப்பட்ட பலவீனர்களோ, சீஷர்கள் எப்பேற்பட்ட அவிசுவாசிகளோ, அந்த நாள் அதை வெளிப்படுத்தியது. இன்று இந்த வெள்ளிக்கிழமை, இந்த புனித வெள்ளிக்கிழமை, ஒருவேளை நமக்குள்ளாக அந்த மாதிரி பலவீனம் இருக்க என்னவோ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நல்ல நாட்கள் இருக்கும்போது, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, அவர் நம்மை உயர்த்தும் போது, நம்ம ஜெபங்களுக்கு பதிலை தரும்போது அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும் என்னவோ. ஆனால் கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது, நஷ்டம் வரும்போது, வியாதி வேதனைகள் வரும்போது இயேசுவை விட்டுவிட்டு ஓடி போகிற பெரும் கோழைகளாக, நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கும் என்னவோ. இந்த வெள்ளிக்கிழமையிலே உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். 3வதாக பரபா, ஓர் பெரும் பாவி. வாழ்நாள் முழுவதும் மோசம் செய்கிறவனாக இருந்தான். மனிதர்களை ஏமாற்றினான். தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு வந்தான். ஒரு இலக்கு இல்லாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல், குடும்பத்தை குறித்து மதிப்பு இல்லாமல், மனைவி பிள்ளைகளை குறித்து பொறுப்பு இல்லாமல் தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு வந்தான். அப்படி வாழ்ந்து வந்து ஒரு முடிவுக்கு வந்தான். என்ன தெரியுமா? என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்து வருவதுதான் என்னுடைய ஆசை, அப்படிதான் வாழ்வேன். அப்படியே வாழ்ந்து ஏமாத்திட்டு மோசம் செஞ்சு கடைசியில மாட்டிக்கிட்டான். திடீரென்று மாட்டிக்கொண்டான். அவன் நினைத்தான், நான் செய்கிற பாவம் ஒருவருக்கும் அது தெரியாது, என்னை யாரும் பிடிக்க முடியாது, நான் சிக்க மாட்டேன்னு நினைச்சாங்க அவன். அன்று அந்த நாள் வெள்ளிக்கிழமையிலே ஒரு விஷயம் வெளிப்பட்டது. என்ன தெரியுமா உங்களுக்கு? பரபா ஒரு முட்டாள் அன்று மாட்டிக்கொண்டான். மாட்டினது மட்டும் இல்லாம மரணத்துக்கு ஏதுவாக, மரணத்தின் சிச்சைக்கு ஏதுவாக மிஞ்சிவிட்டான். அன்று சிலுவையில் அறையப்பட வேண்டிய நேரத்துல இயேசுவை விட்டுவிட்டு பரபாவை சிலுவையில் அறைய ஆசைப்பட்டார்கள். ஏனென்றால் சிலுவையில் அறையப்படுவதற்கு பாத்திரவான், தகுதியுள்ள ஒருவன் என்று சொல்லி பரபாவை சிலுவையில் அறைவதற்கு பிலாத்து ஒரு முடிவெடுத்து விட்டான். அந்த பரபா சிறைக்குள்ள இன்றைக்கோ நாளைக்கோ சாகப் போகிறேன் என்று நினைத்த போது, என்னை சிலுவையில் போட்டு விடுவார்கள் என்று நினைத்த போது, அவனை தேடி சேனை அன்று வந்தது. பரபா, நீ உண்மையிலே சாக வேண்டியவன் செய்த காரியங்களினாலே. ஆனா கேளு, உன் இடத்துல யாரோ மேசியா இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார். அதன் விளைவாக அழிய வேண்டிய, சிலுவையின் மீது சாக வேண்டிய, மரிக்க வேண்டிய உனக்கு ஒரு நற்செய்தி. நீ இனி மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார்.
யூதா எப்பேற்பட்ட பாவியவன், சீஷர்கள் எப்பேற்பட்ட கோழைகள் அவர்கள். பரபா எவ்வளவு தன்யவான். இன்று நம்ம மத்தியில் அவன மாதிரி ஆட்கள் இருக்கிறீங்களா? உன்னை பாக்கியவனாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது அவர் மரித்தார். யூதாவைப் போலவே நாசமாக போறியா? சீஷர்களைப் போல நீ ஓடிப்போக போறியா? அல்லது பரபாவைப் போலவே ரட்சிக்கப்படுவாயா? அல்லது கிறிஸ்து மரித்ததினாலே கவனிங்க, எப்படி பரபா என்று தப்பித்துக் கொண்டானோ அதே மாதிரிதான் இன்றைய நாளிலுமே கூட மரண சிச்சையிலிருந்து தப்பிக்க வேண்டிய நபராக நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்வோர் இருந்தால் வாங்க நாம சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். நீர் எந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிறீரோ தெரியப்படுத்தியிருக்கிறீர். அதேபோல் இந்த நேரத்துல அன்று அந்த வெள்ளிக்கிழமையிலே அப்பா, அன்று அந்த வெள்ளிக்கிழமையிலே ஒரு மோசம் செய்கிறவன் வெளிப்பட்டான். சீஷர்கள் எப்பேற்பட்ட கோழைகளோ வெளியே தெரிந்தது. அதே போலப்பா பரபா எவ்வளவு தன்யவானோ, பாவியாக இருந்த போதுமே அவன் ஸ்தானத்திலே நீர் மரித்ததுனாலே அந்த சிச்சையிலிருந்து தப்பித்துக் கொண்டானே அப்பா. அப்பா, இன்று இந்த செய்தியை கேட்பவர்களிலே அந்த பரபாவை போன்று தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு வருபவர்கள் இருப்பார்கள் என்றால், பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுவித்து நீதிமான்களாக மாற்றி உம்முடைய பிள்ளைகளாக ஆக்கி பரலோகத்துக்குள் உம்முடைய வாரிசுகளாக அப்பா அவர்கள் வாழ சகாயம் செய்ய வேண்டும் என்று, ரட்சிக்கப்பட்டு உமக்கு சாட்சிகளாக வாழ கிருபை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.